அறம் உண்மை மனிதர்களின் கதைகள். ஜெயமோகன் அவர்களது சிறுகதை. கதை எண் 12. கணக்கு பிள்ளை திகைத்து அமர்ந்திருந்துவிட்டு கிளம்பி சென்றார். தலையாரி தேவர், சார் வெளியே போகாதீங்க, கண்ட இடத்துல வெட்டுறதுக்கு வந்துருவானுங்க என்றார். அப்பா ஆபீஸிலேயே இருந்தார். மறுநாள் காலையில் ஜமீன்தார் தடதடவென்று குதிரையில் வந்து ஆபீஸ் முன் இறங்கினார். கூடவே வந்த வேட்டைக்காரர்கள் வெளியே நின்றார்கள். அவர் வெள்ளைக்கார வேட்டை உடையில் இருந்தார். அப்பா எழவில்லை, வரவேற்கவில்லை. கையில் நீளமான ரைபிள்களுடன் தடதடவென படியேறி வந்த ஜமீன்தார் அவரது அரைவாசலில் நின்று துப்பாக்கியை நீட்டினார். ட்ரிகரில் அவரது கை இருந்தது. அப்பா அந்த கணத்தில் ஒரு முறை செத்து பிழைத்தார். பின்பு சுடறன்னா சுடலாம், பிரிட்டிஷ் அதிகாரியை பிரிட்டிஷ் ஆபீஸிலேயே சாவறதுக்கு ஒரு யோகம் வேணுமில்லை என்றார். ஜமீன்தார் ரைஃபிளை தாழ்த்தி விட்டார். சுடும்பே, நீரு பெரிய புடுங்கி இல்ல, கொல்லவும் கொள்ளையடிக்கவும் லைசன்ஸ் உள்ளவரல்ல, சுட்டுட்டு போவும். நான் செத்தா அது அப்படி தீராதுவே, குளவி கூட்டுலியாக்கும் நீரு கையை வைத்தீரே, கிளம்பி வருவோம் வே, அலையலையா பெத்து பிறந்து வந்துக்கிட்டே இருப்போம், எம்படு பேர நீரு சுடுவீருன்னு பாக்குதோம் என்று அப்பா சொன்னார். அந்த நேரத்தில் அந்த அறையில் அவர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லையும் பல்லாயிரம் பேர் கேட்டுக்கொண்டிருப்பது போல அப்போது அவருக்கு தோன்றியது. அந்த தைரியத்தை ஜமீன்தார் எதிர்பார்க்கவில்லை. அவரால் எதையும் சிந்திக்க முடியவில்லை. அவரது கைகள் நடுங்கின. துப்பாக்கியை தலைத்து கொண்டார். அந்த தயக்கத்தை அப்பா பயன்படுத்தி கொண்டார். நீரை சுட்டுட்டு தப்பிடலாம்னு நினைக்கிறா? நான் கிஸ்து பிரிக்க வேண்டிய ஆஃபீஸராக்கும். நீரு நினைக்கிற மாதிரி ஒரு கலெக்டர் போற போக்கில இந்த கேஸை மூடிட முடியாது. பிடிச்சு தூக்கில ஏற்றி போடுவான் வெள்ளைக்காரன். உம்மை பிடிச்சு தூக்கில போட்டுட்டு ஜமீனை வேற ஆளாக்கு கொடுத்தானா உம்மை பங்காளிகள் வந்து நினைப்பானுக. சாட்சி சொல்லுறதுக்கு தெரியுமா என்றார். ஜமீன்தாரின் முகம் மெல்ல நிதானம் அடைந்தது. கண்கள் தந்திரத்துடன் இறங்கின. டேய், நீ புத்தி உள்ள நரி, ஆனா நாங்க இந்த புத்தியை 10 தலைமுறையா வச்சு விளையாடுறவனுங்க பார்ப்போம். இந்த வளாகத்திலே தானே நீ ஆபீஸரு, இதை விட்டு வெளியே வா, உன்னைய ஆணை மிதிச்சு கொள்ளும். வழியே போற தேவன் வெட்டிடுவான். என்னல செய்வேன் பார்ப்போம் என்ற பின் தடதடவென இறங்கி சென்று குதிரையில் ஏறி குழம்புகள் சேற்றை மிதித்து தெரிக்க திரும்பி சென்றார். அப்பா அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லவே இல்லை. அவர் வெளியே சென்றால் அவரை கொல்ல எல்லா இடத்திலும் ஆட்கள் பதுங்கி இருந்தார்கள். அந்த தேவர் வந்து சொன்னார். பியூர் கந்தசாமி லீவு போட்டு கொண்டான். ஆனால் சங்கரதேவன் வேல் கம்புகளுடன் அலுவலகத்திலேயே தங்கி விட்டார். அப்பா சமைத்ததை அவரும் சாப்பிட்டார். இரவில் திண்ணையில் சாக்கை போற்றி கொண்டு ஒரு கணம் கூட கண்ணயராமல் காவல் இருந்தார். பகலில் ஆபீஸ் திண்ணையில் தூங்கினார். ஒரு ஓனான் ஓடும் ஒலி கேட்டால் கூட வேல் கம்புகளுடன் எழுந்தார். 27 நாள் அடுத்து கெடுபிடி நீடித்தது. அப்பா ஆபீஸ் வளாகத்தை விட்டு வெளியே வரவில்லை. தேவர் கையில் வேல் கம்புகளுடன் தபால் அலுவலகம் சென்று கடிதங்களை கொண்டு வந்து திருப்பி கொண்டு சென்றார். தேவையான மளிகை வாங்கி வந்தார். மடியில் சர்க்கார் கடிதாசியை ஆதாரமாக வைத்திருந்ததனால் தலை நிமிர்ந்துதான் சென்றார். நாட்கணக்காக அப்பாய் காத்திருந்தார். அவர் முன்னால் கண்ணுக்கு தெரியாமல் மரணம் பதுங்கி காத்திருந்தது. அப்போதுதான் ஒரு நாள் இரவு அப்பாவுக்கு ஒரு கனவு வந்தது. அவரது டீ கடையில் நேசமணி வந்து அமர்ந்து டீ குடிப்பதாக. என்னலே மக்கா என்று கோட்டை காலரை தூக்கி பின்னால் விட்டுக்கொண்டு அலட்சியமாக உரத்த குரலில் அவர் கேட்டார். அப்பா விழித்து கொண்டார். உடனடியாக நடந்தவற்றை விரிவாக எழுதி நேசமணிக்கு ஒரு கடிதம் போட்டார். நேசமணி அந்த கடிதத்தை நெல்லை கலெக்டர் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடும், ஒருவேளை போலீஸ் உதவி வரக்கூடும் என்றுதான் அப்பா எதிர்பார்த்தார். ஆனால் 5வது நாள் தென்காசியில் இருந்து இலஞ்சி நோக்கி 70-80 பேர் கொண்ட ஒரு கூட்டம் அருவாள்களும் வேல்கம்புகளுமாக திரண்டு வந்தது. அதன் முன்னால் ஒரு யானை. காங்கிரசுக்கு ஜே, மகாத்மா காந்திக்கு ஜே, பண்பாட்டு நேருவுக்கு ஜே, சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஜே என்று பெரும் கூச்சல். அப்பா மதியம் ஆபீஸில் இருந்தபோது சத்தம் கேட்டு வெளியே வந்தார். தேவர் அருவாளுடன் வாசலில் சென்று நின்று, உள்ளே போங்க சார், என்னைய மீறி ஒருத்தரும் உள்ள வந்துக்கிட மாட்டான் என்றார். அப்பா முதலில் வாசலை மூடி பெரிய பாறை முளைத்தது போல நின்ற கொம்பன் யானையை தான் பார்த்தார். ஒன்றும் புரியவில்லை. பின்னர் தான் முன்னால் வந்த நேசமணியை பார்த்தார். வே தேவரே, இது எனக்கு நேசமணி வக்கீலாக்கும் என்றார் அப்பா. 6 என்றார் தேவர். எங்க தலைவர் என்று அப்பா வெளியே சென்றார். பாய்ந்து சென்று அவரை நேசமணி அள்ளி மார்போடு அணைத்து கொண்டார். ஆணுக்கு பிறந்தவன் இல்லை, நீ நின்னு காட்டினிலையே லே, நீ நின்னு காட்டணும்ல, எங்கேயும் நாம நின்னு காட்டணும். நீ வெளியே இறங்கினா எவன் வெட்டுகிறான் பாப்போம், ஏறுல ஆணை மேலே என்றார்.
அப்பா ஐயோ என்றார். லே, நானாக்கும் சொல்லுகிறது ஏறு ஆணை மேலே. அவர் பாகனுக்கு கை காட்ட யானை குனிந்து முன்காலை காட்டியது. அதன் காதை பற்றி கொண்டு காலில் மிதித்து ஏறி மத்தகத்தின் மேல் அமர்ந்தார் அப்பா. பெரிய தேவர் பாறை மேல் அமர்ந்து கொண்டது போல் இருந்தது. பாகன் சத்தம் கொடுத்ததும் யானை எழுந்தது. அப்பா மேலே சென்றார். அந்த அசைவை அவர் வாழ்நாள் முழுக்க ஆவேசமாக வர்ணிப்பதுண்டு. எத்தனை முறை எத்தனை சொற்களில் அதை சொல்லி இருக்கிறார். அதிகம் போனால் 3 அடி உயரம் அந்த மேலிலும் அசைவும் இருந்திருக்கும். ஆனால் அது நெடுநேரம் அவரது மனதில் நிகழ்ந்தது. அவர் சென்று கொண்டே இருந்தார். மண் அவரில் இருந்து கீழே இறங்கி சென்றது. அலுவலகம் அதன் ஓட்டுக்கூரையுடன் கீழிறங்கியது. மரக்கிளைகள் கீழே சென்றது. சாலையில் மனிதர்களும் கீழே சென்றார்கள். ஒளியுடன் வானம் அவரை நோக்கி இறங்கி வந்தது. அவரை சுற்றி பிரகாசம் நிறைந்திருந்தது. வானத்தின் ஒளி மேகங்களில் நிறைந்து ததும்பும் ஒளி. யானை நடக்கும்போது அவரை யானையாக அசைவதை உணர்ந்தார் அப்பா. ஆணைனா என்னன்னு அதுக்கு மேலே கேரினதானாலே தெரியும். ஆணைனா சக்தியாக்கும் கேட்டியா? ஒரு குண்டூசியை வச்சு கோட்டையை உடைச்சிடலாமன்னுட்டு தோணிரும். அப்பா ஆணைக்கு நடை இருக்கே, அதாக்கும் நடை. அதுக்கு கம்பீரம் வேற கேட்டியா? அப்பாவால் அதை சொல்லி முடிக்க முடியாது. அப்பா அசைந்து வானில் நடந்து சென்றார். அப்பாவை யானை மேல் வைத்துக்கொண்டு இளஞ்சி முழுக்க தெருவாக கோஷமிட்டு சென்றது ஊர்வலம். இரு பக்கமும் வந்து நின்று ஆட்கள் பிரமித்து போய் பார்த்து நின்றார்கள். வீடுகளில் ஜன்னல்களில் முழுக்க பெண்முகங்கள் பிதுங்கின. கோயில் முன்னால் சென்று நின்று கூச்சலிட்டார்கள். அப்படியே சுற்றி கொண்டு சாவடி முன்னால் சென்று நின்றார்கள். அப்பாவை கொல்ல வேல்கம்பும் கவனும் அறிவாளுமாக அலைந்த ஜெமீன் ஆட்கள் எல்லாம் பீதி படித்த கண்களுடன் பார்த்து நின்றார்கள். கூட்டம் அப்படியே ஜெமீன் பங்களா நோக்கி சென்றது. அவர்கள் வருவதை கண்ட ஜெமீன் வளாகத்தின் கேட்டு கதவுகள் மூடப்பட்டன. உடைச்சு போலே உள்ள என்று நேசமணி கத்தினார். யானை முன்னங்காலை தூக்கி ஓர் உதை விட்டது. கேட் திறந்து மடால் என சரிந்தது. நேராக ஜெமீன் பங்களாவின் முற்றத்தில் யானை சென்று நின்றது. மிருகசாலைகள் கூண்டுக்குள் கரடிகளும் சிறுத்தைகளும் யானைகளின் வீச்சம் கேட்டு பயந்து பரிதவித்து சுற்றி வந்தன. காட்டு பூனைகள் மூளைகளில் தவித்து பதுங்கி அஞ்சி சீறின. அப்பா ஜமீன் பங்களாவின் கூரை விளிம்புக்கு மேல் இருந்தார். அந்த ஓட்டுக்கூரையே அவர் தன் காலால் எட்டினார். கூட்டம் ஆர்ப்பரித்து கூச்சலிட்டது. அரை மணி நேரம் அங்கேயே நின்று காங்கிரசுக்கு ஜே, மகாத்மா காந்திக்கு ஜே, பண்பாட்டு நேருக்கு ஜே, சுபாஷ் சந்திர போஸுக்கு ஜே, காமராஜுக்கு ஜே, நேசமணி ராசாவுக்கு ஜே என்று கோஷமிட்ட பின் அதே போல யானையின் திரும்பி சென்றார்கள். அப்பா ஆபீஸ் வாசலில் இறக்கிவிடப்பட்டார். அவர் தன் உடலில் யானையின் அசைவுகளை மிச்சமிருப்பது போல உணர்ந்தார். இரு தொடைகளும் கடுத்து உழைத்தன. காலை அகட்டி நடந்தபோது மிதந்தது செல்வது போல இருந்தது. ஏலே, அன்னைக்கு எனக்கு நடை மாறிச்சுலே, அதுக்கு பின்னாலே எப்பவும் எனக்கு நடையிலே அந்த ஆட்டம் உண்டு பார்த்துக்கோ என்று அப்பா சொல்வதுண்டு. அப்பாவை ஆபீஸில் விட்டு நேசமணியின் குழுவும் கிளம்பி சென்றார்கள். இனிமே ஒரு பையன் உனக்கு மேலே கையை வைக்க மாட்டாங்க, பார்த்துக்கோ, தைரியமாட்டு இரு என்று சொல்லி நேசமணி விடை பெற்றார். ஆமாம், அதன் பின்னால் அப்பா 7 வருடம் இளஞ்சியில் வேலை பார்த்தார். ஜமீன்தாரின் நிதி முறைகேடுகளை அறிக்கையிட்டார். நிலங்கள் மறு அளவை செய்யப்பட்டு உரியவர்களுக்கு அளிக்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் ஜமீன்தாரின் பங்காளிகளே அப்பாவுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தார்கள். அப்பா சாலையில் நடந்து சென்றால் எதிரே வருபவர்கள் ஓரமாக விலகி நின்று வணக்கம் சொல்வார்கள். அவர்கள் எப்போதுமே அவருக்கு ஒரு யானை போகும் அளவுக்கு இடம் விட்டார்கள். ஏலே, அவனுங்க கண்ணுக்கு நான் ஆணை மேலாக்கும் போயிட்டு இருந்தேன் என்றார் அப்பா. ஏன்னா எனக்கு மனசில எப்பவும் ஆணை உண்டு, எனக்கு நடையிலே ஆணை உண்டு, பார்த்துக்கோ. அவர் பேருடன் யானை ஒட்டி கொண்டது. ஆணை கருத்து தான் நாடார் என்றுதான் அவரே கடிதங்களில் தன்னை எழுதி கொண்டார். ஆணை மேலே போறான், குனிய முடியாது, வழிவிட்டு ஒதுங்க முடியாது. கேட்டையாலே, இளஞ்சியில் வேலை பார்க்கும் போதுதான் அப்பா திருமணம் செய்து கொண்டார். நான் பிறந்தேன். எனக்கு பெயரிடும்போது அப்பாவுக்கு அந்த கணம் சட்டென்று தோன்றியது அந்த பெயர், வணங்கான். அம்மா, அது என்னது, ஒரு மாதிரி பெயராய் இருக்கு என்றாள். சும்மா கெட, அவனுக்கு பேரு அதாக்கும், வணங்கான் நாடார் என்றார் அப்பா. எனக்கு என் பிறப்பிலேயே நான் மீற முடியாத ஆணை ஒன்றை அளித்தார். எனக்கு 7 மாதம் இருக்கும்போது என்னை எடுத்துக்கொண்டு பள்ளியாடியில் நேசமணியை பார்க்க சென்றார் அப்பா. நேசமணி கூட்டத்தில் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். அப்பாவுக்கு பெருவட்டாரின் பெரிய வீட்டில் நுழைந்த முன்கூட்டியில் இருந்த அவரது புகழ்பெற்ற மகனின் முன்னால் நின்றார். அவர் இருள என்றதும் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டு என்னை அவர் கையில் கொடுத்தார். என்னவாக்கும் பேரு என்றார் நேசமணி.
அப்பா சொன்னார். நேசமணி புன்னகை செய்தார்.